بسم الله الرحمن الرحيم اقرأ باسم ربك الذي خلق خلق الإنسان من علق اقرأ وربك الأكرم الذي علم بالقلم علم இந்த ஆயிஷா பள்ளியில் உம்ரா செய்வது எப்படி உருவானது, அங்கே இருந்து உம்ரா செய்வது என்ற ஒரு கேள்வி வரும். அது என்ன? அதை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களே சொல்லுகிறார்கள். எப்படி சொல்லுகிறார்கள்? நான் மக்காவிற்கு, புகாரில் வரக்கூடிய ஹதீஸ், நான் மக்காவிற்கு வந்து சேர்ந்தேன் மாத விலக்கோடு உள்ள நிலை. அப்ப மக்காவுக்கு துல்ஹஜ் 5வது நாள் வருகிறார்கள். ஹைது ஏற்பட்டு விட்டது. அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொன்னார்கள், நீ உம்ராவை விட்டுவிடு. அதே நேரம் தவாவை தவிர மற்ற விடயங்களை நீ செய்து கொள் என்றார்கள். அப்ப அவ என்ன சொன்னா, நான் காபாவை தவாப் செய்யவில்லை, சபா மர்வா கடையில் தொங்கோட்டோ மூடவில்லை. நபியலாரும் சொன்னார்கள், உனது தலைமுடியை நீ பிரித்து விட்டு தலையை வாழ்ந்து கொள்கின்றார்கள். அது மற்ற அறிவிப்பிலே தெளிவாக வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு சொல்லுகிறார்கள், அதாவது ஹஜ்ஜுக்குரிய அந்த எண்ணத்தை வைக்குமாறும் இப்போது உம்ராவை விடுவதற்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டியதை நாங்கள் ஹதீஸிலே பார்க்கலாம். புகாரி கிரந்தத்திலே வருகிறது, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள், வஅஹில்லி பில் ஹஜ்ஜி வதஇல் உம்ரா, நீ உம்ராவை விட்டுவிடு என்று சொல்கிறார்கள். அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அந்த உம்ரா கிடைக்கவில்லை. அதற்கு பின் அவர்கள் அரபாவுடைய அந்த நாள் வருகின்ற போது அவர்கள் துப்புரவாகி விட்டார்கள். மினாவுக்கு செல்கின்ற வேளை 8ஆம் நாள் அவர்கள் துப்புரவாகி விட்டார்கள். அதற்கு பின் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஹஜ்ஜுக்குரிய கிரியைகளை செய்தார்கள். அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்கள் ரொம்ப கவலைப்பட்டிருப்பதை பார்த்து, அவர்கள் முறைப்பட்டதை பார்த்து என்ன முறைப்படுகிறார்கள்? எல்லோரும் ஒரு உம்ராவோடும் ஒரு ஹஜ்ஜோடும் போகிறார்கள், நான் வெறும் ஹஜ்ஜோடு மட்டும் போகிறேன் என்று முறைப்பட்டார்கள். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய சகோதரன் அப்துர் ரஹ்மான் பின் அபீ பக்கரோடு அனுப்பி வைத்தார்கள். தன்ஈம் என்ற இடத்திற்கு நீங்கள் சென்று அங்கிருந்து உம்ராவை செய்யுங்கள். எனவே அவர்கள் தன்ஈம் என்ற இடத்துக்கு சென்றார்கள், அங்கிருந்து உம்ரா செய்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹாதிஹி மகானு உம்ரத்தி, தெரியாது, இந்த தன்ஈம் என்ற இடம்தான் நீ உம்ரா செய்வதற்கான இடம் என்று சொன்னார்கள். சகோதரர்களே, இங்கே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஏன் உம்ரா செய்தார்கள்? அவருக்கு உம்ரா கிடைக்கவில்லை. இதனால் மாதவிலக்கு ஏற்பட்டு விட்டது. உம்ரா செய்கின்ற சந்தர்ப்பத்தில் செய்வது என்று நியத்து வைத்தாலும் கிடைத்து விட்டது. இந்த சந்தர்ப்பத்தில் நபிகளார் ஹஜ்ஜுக்கான நியத்தை வைக்க சொன்னார்கள், உம்ராவை விட சொன்னார்கள். விடுபட்ட அந்த உம்ராவை நிறைவு செய்வதற்காக ஹஜ்ஜு முடிந்ததன் பின் அந்த உம்ராவை செய்தார்கள். அவ்வாறானவர்கள் இங்கிருந்து சென்றாலும் சரி, உலகில் எங்கிருந்து சென்றாலும் சரி, அவர்களுக்கு அவ்வாறு மாத விலக்கு ஏற்பட்டு விட்டால் அவர்கள் தாராளமாக அவருடைய உம்ராவை பின்னர் செய்து கொள்ளலாம். ஹஜ்ஜு முடிந்ததன் பின்னாலும் அவர்கள் செய்து கொள்ளலாம். செய்வதற்கு எங்கே சென்று ஏறாம் அணிவது? மதீனாவிலிருந்து வந்தவர்கள் மீண்டும் துல்ஹுலைஃபாவிற்கு போக வேண்டுமா? கிடையாது. இலங்கையிலிருந்து வந்தவர்கள் மீண்டும் இலம்ல நோக்கி போக வேண்டுமா? கிடையாது. அவர்களுக்காகத்தான் அந்த தன்ஈம் என்ற இடம். அந்த தன்ஈம் என்ற இடத்திலேதான் பள்ளிவாயில் ஒன்றை கட்டிவிட்டார்கள். அப்பள்ளிவாயிலில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அங்கிருந்து உம்ரா கிரியை மேற்கொண்டதால் அதுக்கு ஆயிஷா பள்ளி என்று பெயர் வந்தது. இந்த ஒரு நபியலாவுடைய வழிகாட்டல் என்ன ஆதாரம் இருக்கிறது? 2வது உம்ரா, 3வது உம்ரா, 4வது உம்ரா, 5வது உம்ரா, அதிலும் நம்முடைய ஆண்கள் எல்லோரும் செய்கிறார்கள். இதெல்லாவற்றிற்கு மேலாக
அங்கே பார்த்தால் நீங்கள் போனால் பஸ்கள் நிறைய ஓடிக்கொண்டிருக்கும், வேன்கள் ஓடிக்கொண்டிருக்கும். ஆயிஷா பள்ளி, ஆயிஷா பள்ளி, ஆயிஷா பள்ளிக்கு வாங்க வாங்க. எங்களை மக்கள் ஆயிஷா பள்ளிக்கு ஓடுவார்கள். அழைத்து செல்கின்ற முகவர்களும் அப்படித்தான் சொல்லிக் கொடுக்கிறார்கள். உங்களோட உம்மாட வேலை ஒரு உம்ரா செய்யுங்கோ, பாப்பாட வேலை செய்யுங்கோ, நன்மைகளை அள்ளிக் கொள்ளுங்கள். நன்மை என்கிற முகவர் கொடுக்கிறாப்புல. நன்மையின் சொந்தக்காரன் ரப் அல்லாஹ். அல்லாஹ் எதுக்கு நன்மை கொடுப்பான்? நபியை பின்பற்றி நன்மை கொடுப்பான். இதை நபியை பின்பற்றி நன்மையை பெறுவதற்கு மாற்றமாக நபிகளார் காட்டாத வழியிலே நாங்கள் ஒன்றை செய்து நன்மை கிடைக்கும் என்றால் அது நன்மைக்குரிய காரியம் அல்ல. அதை புரிந்து கொள்ள வேண்டும். பாவம், இந்த மக்கள் தெரியாத மக்கள். இந்த மக்களுக்கு இந்த முகவர்கள் சொல்லிக் கொடுப்பது ஒன்று அறியாமல், இரண்டாவது அறிந்து கொண்டு நாம் இதையெல்லாம் சொன்னால் சிக்கலாகிவிடும். அதிலும் குறிப்பாக சவுதி அரேபியாவிலே யூனிவர்சிட்டிகளிலே படித்தவர்கள் சிலர் முகவர்களாக, ஹஜ் முகவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் படித்தது என்ன? இவ்வாறு உம்ரா செய்வது, 2, 3, 4 உம்ரா செய்வது மார்க்கத்தில் இல்லை, அது நபி வழிக்கு புறம்பானது என்றுதான் அவர்கள் படித்தார். அவர்கள் படித்திருந்தும் இவர்கள் இந்த ஹஜ் பிசினஸை தொடங்கியதால் வரக்கூடிய மக்கள் அவர்களிடம் நாம் சொல்லிவிட்டால் பின்னர் அடுத்த வருடம் நமக்கு ஆள் சேராமல் ஆகிவிடும். அதனால் இவர்கள் சொல்லிக் கொடுப்பது அதனுடைய உண்மையை கூட சொல்லுவதில்லை. மாறாக மக்களுடைய பாணியிலேயே விட்டு விடுகிறார்கள். எதற்காக? பணம் சம்பாதிப்பதற்காக. பணம் சம்பாதிப்பதற்காக உண்மை இன்னதென்று தெரிந்திருந்தும் அவர்களை அவர்களுடைய வழியிலே விடுவது காசிக்காக மார்க்கத்தை விற்பது இல்லையா? ஆகிரத்தை துன்யாவிற்காக விற்பது இல்லையா? மறுமையில் அவர்களுக்கு நஷ்டத்தை தவிர வேறு எதுவும் இல்லை. இது மிக பெரும் பிழையான காரியம் இந்த அறிஞர்கள் செய்வது. அல்லாஹ்வின் வேதத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய வசனத்தில் உள்ள விடயங்களை மக்களுக்கு தெளிவாக எடுத்துச் சொல்லாமல் மறைக்கின்ற உலமாக்கள் அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரியவர்கள். அது தெரிஞ்சபடி. ஆனால் அன்பிற்குரிய சகோதரர்களே, இவ்வாறான உம்ரா, ஆயிஷா பள்ளியில் செய்ய வேண்டிய உம்ரா, அது ரசூலுல்லாஹ் காட்டியது மாத விலக்கு ஏற்பட்ட பெண்ணுக்கு. ஆம்பளைகளுக்கு மாத விலக்கு ஏற்படுமா? ஏற்படும்.